வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே எம்ஆர்சி அட்டன் செய்கிறது இதுதான் எனக்கு முதல் முறை. இந்த 3 நாள் அனுபவம் எனக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்தது. அதை எப்படி மிகையாக எனக்கு சொல்கிறதுன்ட்டு தெரியல. இப்போ 500 பேராசிரியர்களோட கலந்து கொள்கிற அந்த வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம் குருபிரான் மகரிஷி அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பஞ்ச தன்மாத்திரைகள் என்ற தலைப்பில் சிந்தனை உரை மிகவும் நன்றாக இருந்தது. எனக்கு புதிய கருத்துக்கள் கிடைத்தன. அது துரியாதீதத்தில் உடல், மனம், உயிர் கடந்து செல்லும் போது காந்தம் தன்னுள் ஊடுருவதை உணர முடியும் என்பதே ஆகும். கேவலம் என்பதற்கு தன்மாத்திரை என்ற பொருளும் உண்டு என்பதை அறிந்தேன். 9 மைய தவ விளக்கத்தில் எந்த உறுப்பு இளமையில் அதிகமாக உழைக்கிறதோ அது முதுமையில் நோயினால் ஓய்வு எடுக்கிறது என்ற இந்த கருத்து மிக மிக உண்மை. இது நம்மில் நிறைய பேர் அனுபவித்திருப்போம். இதை பலருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். இதனால் 5 அளவு முறையை சரியாக பின்பற்ற வேண்டும் என்பதை உணர்ந்தேன். 5 அளவு முறையை பின்பற்றினோமே ஆனால் நாம் 90, 100 வயது வரைக்கும் கூட வாழலாம். சேவை, உண்மை, மன்னித்தல், பொறுமை, பணிவு, விடாமுயற்சி மற்றும் பொறாமையின்மை போன்ற நற்பண்புகளை கடைபிடித்தால் நமக்குள்ள 6 தீய குணங்கள் எழ வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து அவைகளை கடைபிடிக்க வேண்டும் என உறுதி கொண்டேன். இறையுணர்வும் அறநெறியும் பின்பற்றவில்லை என்றால் வாழ்வு சிறக்காது என்பதை புரிந்து கொண்டேன். இறையுணர்வையும் அறநெறியையும் பேராய் பெற்றவர்களுக்கு எண்ணம், சொல், செயல்கள் 3லும் மறைப்பொருளே விளைவாய் தோன்றி இன்பத்துன்ப அமைதி கிடைக்கும். பிரம்மமே அண்டமாக மாறியிருக்கிற இந்த பிரம்மாண்டத்தை, அதாவது மனவளக்கலை என்னும் பிரம்மாண்டத்தை மகரிஷி அவர்கள் நமக்கு அளித்துள்ளார். மகரிஷி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் எப்படி தெரிவித்துக் கொள்வது என எனக்கு தெரியவில்லை. ஏன்னா மிக மிக என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மிக அதிகமான நல்ல உயர்வை தந்திருக்கிறாரு. பெண்களுக்கு மெமரி பவர் அதிகம் என பெண்மைக்கு மதிப்பு அளித்து பேசினார் பேராசிரியர். துரியாதீத தவத்தை மகரிஷி அவர்களே உணர்ந்து நமக்கு அளித்துள்ளார் என்பதை அவர் பேசியதிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். கொடுப்பதெல்லாம் இறைவனே என உணர்ந்து கொண்டால் எதுவும் தாழ்வாக தெரியாது என பேராசிரியை அவர்கள் கூறினார்கள். கண்ணன் சல்லியன் கதையை மூலம் வஞ்சம் அழிவிற்கு கொண்டு செல்லும் என்பதை உணர்ந்தேன். அந்த கதையை மிக அழகாக, அருமையாக நமக்கு சொல்லி புரிய வைத்தார். இன்று சொற்களின் மூலம் கருமைய தூய்மை செய்ய முடியும் என்பதை பேராசிரியர் அவர்கள் மூலம் தெரிந்து கொண்டேன். இதை இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்ற குரலின் மூலம் மிக அழகாக விளக்கினார். இன்று ஆசனங்கள் கொடுத்த பேராசிரியரிடம் தாயுள்ளத்தை கண்டேன். இவ்வளவு பெண்களுக்கு மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இன்முகத்துடனும் டெமோ வித் இன்ஸ்ட்ரக்ஷனுடன் சொன்னார். இவரிடமிருந்து நான் இன்னும் எனக்கு பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என உணர்ந்தேன். செயலின் தன்மை வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது என முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற தலைப்பில் பேசினார். ஜீன்களில் இல்லாத பதிவுகளை மேல் பதிவாக போட முடியும் என மகர்ஷியின் கருத்தை எனக்கு திரும்பவும் நினைவூட்டினார். அனைத்து ஆசிரியர்களும் மிக மிக ஆழமான கருத்தை பேசினார்கள். இதற்கு முன்னர் நான் கேள்விப்படாத கருத்துக்களை அவர்கள் சொன்னார்கள். ஆகையால் நான் என்ன உறுதி பூண்டுள்ளேன் என்றால் இங்கு ஆடியோ வாங்கி திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என எண்ணியுள்ளேன். என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வாய்ப்பளித்த குருபிரான் மகரிஷி அவர்களுக்கு எனது கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேச்சை அனைவரும் பொறுமையாக இருந்து கேட்டதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.